ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 30 செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கவனித்து பாருங்கள். மத்தேயு 6 26 மற்றும் 28 வசனங்கள் சொல்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். சாதாரணமாய் பார்ப்பதற்கும் கவனித்து பார்ப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பேதைகள் மேலோட்டமாய் பார்த்துவிட்டு கடந்து போய் விடுகிறார்கள். ஆனால் ஞானிகளோ கவனித்து பார்க்கிறார்கள், சீர்தூக்கி பார்க்கிறார்கள், சிந்தித்து பார்க்கிறார்கள். இதனால் ஆழமான ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஆகாயத்து பறவைகளை பார்க்கும்போது கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் உண்மையை அறிந்து கொள்ள முடியும். ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் அவைகள் கவலைப்படாமல் சந்தோஷமாய் வாழ்கின்றன. ஏன் தெரியுமா? பரமபிதா ஆகாயத்து பறவைகளை எல்லாம் பிழைப்பூட்டுகிறார். ஆகவே பறவைகளின் நம்பிக்கை பரமபிதாவின் மேலேயே இருக்கிறது. அதுபோலவே காட்டு புஷ்பங்களையும் கவனித்து பாருங்கள். அவை எப்படி வளர்கின்றன, தண்ணீரை எப்படி பூமியிலிருந்து உறிஞ்சுகின்றன, எப்படி மலர்கள் வாசனையை பரிமளிக்கின்றன. அந்த மலர்களுக்கு அழகு கொடுக்கிறது யார்? காட்டு புஷ்பங்கள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, கவலைப்படுகிறதும் இல்லை. காரணம் என்ன? அவைகளை உடுத்துவிக்கிற தேவனை அவைகள் அறிந்திருக்கின்றன. கோடிக்கணக்கான ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் உணவளித்து பாதுகாக்கிற ஆண்டவர் உங்களை பாதுகாக்க மாட்டாரோ? ஏன் வீணாக உணவை பற்றியும் தண்ணீரை பற்றியும் உடையை பற்றியும் கவலைப்பட வேண்டும்? இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6 31, 32 வசனங்கள். ஒரு சீன முனிவரிடம் ஒரு வாலிபன் ஞானத்தை கற்றுக்கொள்ள விரும்பினான். அந்த முனிவர் அவனிடம், நீ காட்டுக்கு சென்று அங்கே உள்ள சத்தங்களை கவனித்துவிட்டு வா என்றார். சென்றவன் விரைவில் திரும்பிவிட்டான். ஐயா, பறவைகளின் இனிய சத்தத்தை கேட்டேன், நீரூற்றுக்கள் என் உள்ளத்தோடு பேசினது, தென்றல் காற்றானது கவிபாடி மென்மையாய் என்னை தொட்டது, ஆனந்த பரவசம் உண்டானது என்று சொன்னான். முனிவர் மெச்சிக்கொண்டார். வேத புத்தகத்தை சாதாரணமாக வாசிக்கிறதை காட்டிலும் கவனத்துடன் உன்னிப்பாக வாசிக்கும்போது அதன் ஆழங்களை அறிந்து கொள்ளலாம். சில ஊழியக்காரர்கள் வேதத்தை விளக்கி வியாக்கியானம் செய்யும் போது நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு அழகான வெளிப்பாடுகளையும் வேத ரகசியங்களையும் அவர்கள் சொல்லிக் கொடுக்க காரணம் என்ன? ஒவ்வொரு வசனத்தையும் ஆழ்ந்து தியானித்து ஆவியானவர் சொல்லும் வியாக்கியானங்களை கூர்ந்து கவனிப்பதே ஆகும். தேவப்பிள்ளைகளே, ஏனோதானோ என்று வேத வசனங்களை வாசிக்காமல் நிறுத்தி சிந்தித்து தியானத்தோடு வாசியுங்கள். அப்பொழுதுதான் வேத வசனத்தின் மறைபொருள்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இன்றைய நினைவிற்கு எபிரேயர் 3:1. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 9 மற்றும் 10 அதிகாரங்கள், மாலை எபேசியர் 3 அதிகாரம்.
அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வசனத்தை கவனித்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.